வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்னைக்கு எந்த சிவஸ்தலத்தை பற்றி பேச போறேன்னா, உத்தரகோசமங்கை. எவ்வளோ அருமையான இடம், அதில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு அந்த கோயிலுக்கு போனால் தான் புரியும். இன்னைக்கு இந்துவா பிறந்து சிவன் பக்தர்களாக இருக்கவங்க ஒரு முறை ஏனும் உத்தரகோசமங்கை போகணும். உத்தரகோசமங்கை அப்படின்னா என்ன? அதாவது உத்தரம் அப்படின்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கைன்னா பார்வதி. அவர் என்ன பண்றாரு? பார்வதிக்கு ரகசியத்தை உபதேசம் பண்ண இடம். அதனால உத்தர கோசை மங்கைன்னு அந்த இடத்துக்கு பேரு. ஆருத்ரா தரிசனம், அந்த உத்ரா அப்படிங்கிறதே அந்த பேர்ல ஆருத்ரா தரிசனம். ஸோ என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர்னா, சிவனுக்கு 1087 சிவத்தலங்கள் இடங்கள் இருந்த பொழுதும் பாண்டிய நாடே அவனுடைய நாடு, உத்தரகோச மங்கையே அவனுடைய சொந்த ஊர் அப்படின்னு உரிமையோட சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர். இந்த கோயிலை பற்றி சிறப்புகள் பெரிய அளவில் சொல்லிக்கிட்டே போங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்தலம் இது. இதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். இதோட பெருமைகளை கேளுங்க. நிச்சயமாக உடனே கிளம்பி போயிடுவீங்க. முதல்ல 2 கோபுரங்களோட தான் உள்ளே போகிறோம். முதல்ல தல கோபுரம் வழியாக உள்ளே போகிறோம். போகும்போதே அங்கே உங்கள் வலதுகை பக்கம் ஸ்தல வரலாறை பெரிய அளவில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஸ்தல வரலாறை நல்லா படிங்க. ஏன்னா பேர், ஒவ்வொரு கோயிலுக்கும் எப்படி பேர் வந்துச்சு, இதை யார் இந்த சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சா, அங்கே நம்ம திருவாத ஊரில் விஷ்ணு கண்டுபிடிச்சாரு, இங்க பிரம்மன் பூஜித்த லிங்கம் தான் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலத்தை பத்தி சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மண்டோதரி சிவன் பக்தை. அவங்களுக்கு திருமணம் ஆகல. திருமணம் வரம் வேண்டி இந்த கோயில இருக்க சிவனை கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லி கும்பிட்டுருக்காங்கன்னா, எனக்கு சிவபக்தன் தான் கணவனா கிடைக்கணும், அப்படி சிவபக்தன் கணவனா கிடைச்சா நான் இந்த கோயிலே திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராவணன் சிறந்த சிவன் பக்தன். ஸோ ராவணன் மணமகனா மண்டோதரிக்கு கிடைக்கிறாங்க. ஸோ மங்களநாதன் மங்கள நான் எடுத்து கொடுக்க ராவணன் மண்டோதரிக்கு தாலி கட்டிய சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. எதுக்காக இந்த கதையை இங்கே சொல்றேன்னா, ரொம்ப சிவபக்தை நம்ம மண்டோதரியை சரி இவ்வளோ சிவபக்தியா இருக்காங்களே, அவங்களுக்கு காட்சி கொடுக்கலாம் அப்படின்னு சிவன் என்ன பண்றாரு, தன்னிட்ட இருக்க நூட்களை, ஓலைச்சுவடிகளை 1000 முனிவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து இதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, நான் மண்டோதரிக்கு காட்சி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. போய் மண்டோதரி கிட்ட எப்படி காட்சி கொடுக்குறாருன்னா, ஒரு குழந்தை வடிவத்தில் காட்சி தராரு. அப்படி காட்சி கொடுக்கும் போது அந்த இடத்துக்கு வராரு ராவணன். ராவணன் குழந்தையோட அழகை பார்த்து மயங்கி ஆசையா குழந்தையை தீண்டிட்டாரு. அந்த நேரம் அந்த உத்தரகோச மங்கையில இருக்கிற குளம் தீ அப்படி கொழுந்துட்டு எரியுது. அதை பார்த்த முனிவர்கள், ஐயோ சிவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரே ஒரு முனிவர்கிட்ட மட்டும் சிவன் கொடுத்த அவ்வளவு நூல்களையும், அதாவது ஓலைச்சுவடிகளையும் கொடுத்துட்டு அவங்க 999 பேரும் அந்த குளிர்ந்து விட்டு நெருப்பெறிகிற அந்த குளத்துல விழுந்து செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும் நூட்கள் கொடுத்தாங்கல்ல, அவர் என்ன பண்றாராம், பாதுகாத்துட்டு அந்த நூலை அவர் மறுஜென்மம் எடுத்துதான் மாணிக்க வாசகரா பிறந்து திருப்பி வராரு அப்படின்னு அங்க ஒரு கதை சொல்றாங்க. அதாவது 1000வது ஆள் மாணிக்க வாசகர். அவர் மறுஜென்மத்துல தான் திருவாத ஊர்ல பிறந்திருந்து திருப்பி இந்த கோயில்ல எல்லாமே செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க சகஸ்ரலிங்கம் அப்படின்னு ஈசானியத்துல இருக்குது. அங்க இருக்க ஒரு சாமி சொல்றாரு, ஈசானியத்துல தீர்த்தம், கீர்த்தி, மூர்த்தி, இது 3ம் சேர்ந்து அமைந்த ஈசானியம் அவ்வளோ முக்கியமான இடமா. அங்க 999 லிங்கம், அதாவது இந்த இறந்து போனாங்கன்னா 999 பேர், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லிங்கத்துல இருக்காங்க. பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டி லிங்கம் அந்த பெரிய லிங்கத்துல இருக்கும். சகஸ்ரலிங்கம் இருக்கு இந்த இடத்துல. இன்னொன்று அருமையான விஷயம் என்னன்னா, இங்க ஒரு இலந்தை மரம் இருக்கு. அந்த இலந்தை மரம் 3000 வருடங்கள் பழமை வாய்ந்ததாம். அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தாலே அப்படி தெரியும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு லக்ஷ்மி கடாட்சம். அந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் இந்த இலந்தை மரம் தான் 3000 வருடங்களுக்கு முற்பட்டது. நம்ம காக்க புஜண்டர் தியானம் பண்ணணும்னா இங்க தான் அமர்ந்து தியானம் பண்ணுவாராம். காக்க புஜண்டரும் அவருடைய மனைவி பகிலா அம்மையாரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு போட்டோ அங்க வச்சிருக்காங்க. அந்த இளந்த மரத்தை பார்க்க நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த இளந்த மரத்தை பார்த்தாலே அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். அது அந்த கோயிலோட ஈசானியத்துல இருக்கு. அந்த கோயில் பக்கத்திலே, அதாவது அந்த லிங்கத்தோட ஏத்தாப்புலேயே என்ன இருக்குன்னா அந்த குளம் இருக்கு. ஸோ மூர்த்தி,
கீர்த்தி, தீர்த்தம். மூர்த்திங்கிறது இந்த 999 பேருடைய அந்த லிங்கம். புகழ், முகம் அண்ட் தீர்த்தம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த இடம்ன்றாங்க. மனசு கஷ்டமாக இருக்கவங்க, ஒரு பிரச்சனைக்கு முடிவே வரலை அப்படின்றவங்க அமைதியாக போய் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நம்மளோட கஷ்டத்தை சொன்னோம்னா எந்திரிச்சு வரும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு நமக்கே கிடைக்குமா. அவ்வளோ புனிதமான இடமா. இன்னும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அங்கே வந்து மாணிக்க வாசகர் இடத்துலையும் இந்த இலந்தை மரத்து இடத்துலையும் தியானம் செய்யுங்க. நீங்கள் தியானம் செய்யலைனாலும் அங்கே அமைதிக்காக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பாடுறது, சத்தமாக ஸ்லோகங்கள் சொல்கிறது, இல்லை வீட்டு கதையை அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் பண்ணாதீங்க. இழந்த மரத்துக்கிட்டையும் மாணிக்க வாசல்கிட்டையும் தயவு செய்து தியானம் செய்வங்களுக்காக அமைதியை வந்து நீங்கள் நிலைநாட்டணும். இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம சொன்னோம், நடராஜர் அவர் வந்து தாண்டவம் ஆடி பார்வதிட்ட முத காட்டின இடம் இந்த இடம்தான். சிவலிங்கமாக பார்த்தா நடராஜராக இருந்த முதல் இடம். இந்த இடத்துக்கு அப்புறம்தான் சிதம்பரத்திலே அவர் நடராஜராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கும் ராமேஸ்வரம் கோயிலுக்கும் சிதம்பரத்திற்கும் மேலும் மெக்கா, நம்ம எதிர்பார்க்காத மெக்காவிலையும் வந்து ஒரு கனெக்ஷன் இணைப்பு இருக்குங்கிறாங்க. இந்த மரகத நடராஜர் வருஷம் ஃபுல்லா சந்தனத்தால பூசிருக்காங்க. ஏன்னா ஒளி ரெண்டுமே மரகம் தாங்காது, வெடிச்சிரும். அதனால சந்தனம் பூசி வச்சிருக்காங்க. இதை பற்றி கதையும் நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், பாருங்க. ஏன் வந்து இந்த லிங்கம் இப்படி இருக்கு, இதை யாரு பண்ணா, எல்லாமே அதை நான் சொல்லியிருக்கேன். அங்க என்ன பண்றாங்கன்னா, தினமும் 12:30 மணிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறதுக்கு டிக்கெட் தராங்க. ஏன்னா மரகத நடராஜரை பூட்டியே வச்சுருப்பாங்க சந்தன காப்போட. திருவாதிரை நட்சத்திரம், மார்கழி மாதம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சந்தனத்தை கழிச்சு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. ஸோ தினமும் ஒர்க்கு பண்ண முடியாதுல்ல. அதனால் 12:30 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, 25 ரூபாய் டிக்கெட்டை அங்கே வாசல் நின்று கொடுக்குறாங்க. வர்ற முதல் 60 பேருக்கு மட்டும்தான் அலவுடு. ஏன்னா 60 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட முடியும், உட்காந்து பார்க்க முடியும். குட்டி குட்டி சிவலிங்கம், அது வந்து ஸ்படிகலிங்கம் ஒன்றும் மரகதலிங்கம் ஒன்று குட்டி குட்டியாக ஒரு பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வராங்க. அந்த இடத்துல வச்சு ஸ்படிகலிங்கத்துக்கும் மரகதலிங்கத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, அபிஷேகங்கள் பண்ணி அன்னாபிஷேகம் பண்ணி சந்தனத்தை ஒரு அமுக்கி கடைசி எடுத்து டப்பாவில் வச்சு கொண்டு போயிடறாங்க, அந்த பாக்ஸில் வச்சு. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அந்த சிவனுக்கு பண்ண முடியாததுனால அந்த சிவன் வந்து மரகதத்தால் செய்யப்பட்டதுனால அந்த மரகத சிவலிங்கமும் சின்னதாக அதே மாதிரி ஸ்படிகலிங்கமும் வச்சு பண்ணுறாங்க. காண கிடைக்காத காட்சி. அதனால் இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வேகமாக வந்துடுறீங்க. ஆனால் இந்த அபிஷேகம் 12:45 ஆரம்பித்து 1 மணிக்குள்ளே கோயில் சாத்துறதுக்கு முன்னாடி பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்தலத்தோடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3000 வருடங்களுக்கு முந்தி கட்டப்பட்ட உலகத்திலேயே முதல் சிவ ஆலயம் இதுதான். ஸோ இந்த மண்ணை மிதித்தால் நிச்சயம் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சா நிச்சயமா வாழ்க்கையில் ஒரு முறையாவது உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்து அந்த ஐயனை வழிபட்டு முக்தி பெறுவோம். நன்றி, வணக்கம்.